நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நற்செய்தி நேரம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலும் கர்த்தாவே வந்திருக்கிற எங்களை அப்பா நீர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்தீர், குடும்பங்களை ஆதரித்தீர், வழிநடத்தினீர். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க கர்த்தர் தாமே நீர் பேசும் ஆண்டவரை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மண்ணாவே நீர் கொடும் ஆண்டவரை, வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் நாம் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனத்தில் அதனுடைய பின்பகுதி. ஏசாயா 54:14 பின்பகுதி. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. திகிலுக்கு தூரமாவாய். ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பயந்து, திகில்னா என்னது? பயம். திகிலுக்கு பயப்படுகிற காரியங்கள் அநேகம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. நிறைய பேர் நம்ம சந்திக்கும்போது பார்த்தோமானால் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இந்த சூழ்நிலைகள் பார்த்தால் இது என்னவாக முடியுமோ என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறார்கள். சின்ன விஷயங்களை கூட நம்ம பார்த்தோமானால் ஊடகங்களில் அதை பெரிதுபடுத்தி என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால் மனிதர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு செய்திகள், அது சின்ன காரியமாகத்தான் இருக்கும். அதை பெரிதுபடுத்தி ஊடகங்கள் காரியங்கள் நிறைய வருவதனால் அதை கண்டு என்ன செய்கிறார்கள்? மனிதர்கள் பயப்படுகிறார்கள். இயற்கை சூழ்நிலைகள் இப்படி மாறிவிடுமோ, இப்படி வெள்ளத்தால் அழிந்து விடுமோ என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? பல்வேறு காரியங்களை அஞ்சும் விதத்தில் அந்த ஊடகங்கள் செய்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறது. கொரோனா வருகிறது, மீண்டும் வருகிறது என்று சொல்லி அது சின்னதாக இருக்கும் பொழுதே பெரிதுபடுத்தி செய்திகள் மக்களுக்கு காட்டப்படுகின்றன. இதை குறித்து பார்க்கிற அநேகருக்கு இல்லை என்னது? ஒரு பயம். மீண்டும் அப்படி வியாதி வந்து விடுமோ, இல்லை மழையினால் இவ்வளோ சென்னையில் நடந்தது போல நம் பகுதிகளிலும் நடந்து இங்கு ஒரு அழிவு அதே போல் வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி காரணமில்லாமல் என்ன செய்கிறார்? அநேகர் என்ன செய்கிறார்கள்? பயப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் காணப்படலாம். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், திகிலுக்கு தூரமாவாய். நீ பயத்துக்கு என்ன செய்வாய்? தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள் பிரியமானவர்களே. நம்ம பார்த்தோமானால் ஒரு சகோதரியை நான் கடந்த நாட்களில் நான் பார்த்தேன். அவர் கணவர் அவர் ஒரு ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்ல ஒரு உயர்நிலை பள்ளியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நல்லபடியாக ஒரு ஆசிரியராக அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று சொல்லி அவருக்குள்ள ஒரு பயம், திகில். அவர் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு சொல்வாராம், எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி, இப்பொழுதே நான் மரித்து போய் விடுவேன், உடனே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அங்கே போய் பார்த்து எல்லா பரிசோதனைகளையும் மேற்கொண்டு பார்த்தால் அவருக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களாம். ஆனாலும் திருப்பி மீண்டுமாக வீட்டுக்கு வந்த பொழுதும் அவருக்கு எனக்கு நெஞ்சு வலிப்பது போலே உள்ளது என்று சொல்லி அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறாரா? அப்படி பயந்து கொண்டே இருக்கிறார். நான் மரித்து விடுவேன், உன்னை எப்படி கவனிப்பேன், பிள்ளைகளை எப்படி கவனிப்பேன் என்று சொல்லி அவர் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அப்படி அநேகரை ஒரு பயம், ஒரு திகில் பிடித்திருக்கிறது. அவர் அந்த பயத்திலிருந்து, திகிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இன்று உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீ திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதே போல தான் நம்ம வேதத்தில் பார்த்தோமானால் வார்த்தைகளை குறித்து ஒரு பயம். அதாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் எல்லாருக்கும் அது தெரிந்த சம்பவம் தான். அங்கு பார்த்தோமானால் கோலியாத்து என்பவன் ஒரு பெலிஸ்தியன். அவன் வந்து நின்று அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தோமானால் அவன்
நாள்தோறும் வந்து நின்று 1 சாமுவேல் 17:16 அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பானா. வந்து நின்று அவன் என்ன செய்தான் அப்படின்ட்டு நான் பார்த்தோமானால் அவன் சொல்வானா, 1 சாமுவேல் 17:9 அவன் என்னோட யுத்தம் பண்ண என்னை கொல்ல சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்பேன். அதாவது கோலியாத்து சொல்லுகிறான், என்னை நீங்கள் ஜெயித்து விட்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம், நான் உங்களை ஜெயித்து விட்டால் பெலிஸ்தியராய் எங்களுக்கு இஸ்ரவேலராகி நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தையினால் என்ன செய்கிறான், பயமுறுத்துகிறான். அடுத்ததாக அவனுடைய தோற்றம் அதை பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் என்ன செய்கிறார்களா, 1 சாமுவேல் 17:24 எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அடுத்ததாக அவனை கண்டா எல்லாருக்கும் அவனை தோற்றத்தை பார்த்தால் பயம். அவன் என்ன செய்கிறான், காலையிலும் மாலையிலும் 40 நாளும் வந்து நிற்கிறான். வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் முதலாவது சொல்லுகிறான், நான் உங்களை ஜெயித்தால் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி வார்த்தையினால் பயமுறுத்துகிறான். அடுத்ததாக அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தோம்னால் வசனம் 25 அவன் வந்து நிற்கிற அந்த மனுஷரை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். அவன் என்ன செய்கிறானா, இஸ்ரவேலரை நிந்திக்கிறதற்காக வந்து கோலியாத்து நாள்தோறும் அவன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்கிறான். அந்த வார்த்தைகளை கேட்டதனால எல்லாரும் கலங்கி பயந்து இஸ்ரவேல் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கு தாவீதை அங்கு அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பயத்திலிருந்து மீட்கும்படியா தாவீது வருகிறார். அவன் ஒரு கூழாங்கல்லினாலே என்ன செய்கிறான், அந்த கோலியாத்தை என்ன செய்கிறான், ஜெயிக்கிறான். அங்கு அவன் கூழாங்கல்லை கொண்டு எரியும் பொழுது இங்கு கோலியாத்து மரித்து போய்விடுகிறான். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவன் அங்கு கொடுக்கிறார். ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள். பயந்த காரியத்தில் இருந்து தேவன் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இதே போலதான் இந்த கோலியாத்தை போல பயமுறுத்துகிற காரியங்கள் கோலியாத் என்ன செய்கிறான், பயமுறுத்துகிறான், நிந்திக்கிறான். இதே போல சூழ்நிலையில் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கடந்து செல்லலாம். இந்த காரியம் என்னுடைய தேர்வை குறித்து ஒரு பயம், இல்லை காரணம் இல்லாமல் இப்படி ஒரு வியாதி வந்து விடுவோமோ அப்படின்னு சொல்லி சில பேர் நாம் பார்த்தோம்னால் காரணம் இல்லாமல் என்ன செய்வார்கள், பயப்படுவார்கள். நல்ல தொழில் அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கும், நான் இப்படியாக இழந்து விடுவேனோ அப்படின்னு சொல்லி காரணம் இல்லாமல் நிறைய எதிர்மறையான எண்ணங்களை சத்துரு என்ன செய்தான், கொண்டு வந்து அவனை பயமுறுத்துகிறான். பிள்ளை இப்படி ஆகிவிடும், உன் பிள்ளைக்கு உடைய காரியம் இப்படி நடந்துவிடும் அப்படி என்று சொல்லி அநேக காரியங்களை சத்துரு என்ன செய்கிறான், சொப்பனத்தின் மூலமாகவோ காதுகளில் சொல்வது போலவோ அநேகரை என்ன செய்து கொண்டிருக்கான், பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். இதே சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் மனிதர்களை எழுப்பிவிட்டு என்ன செய்கிறான் சத்துரு, அநேகரை என்ன நிந்திக்க வைக்கிறார். இந்த கோலியாத்தை போல அநேகர் உங்களை நிந்திக்கிறார்களா, பயமுறுத்துகிறார்களா? நீங்கள் அதை கண்டு கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதற்கு பின்னால் இருக்கிற ஆவிகளை நீங்கள் கட்டி, அந்த பயமுறுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கோலியாத் வீழ்ந்தது போல உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ, உங்களுக்கு பின்னால் நின்று சத்துரு யாரை பயன்படுத்தி உங்களை தூசிக்க வைத்து கொண்டு இருக்கிறானோ அந்த ஆவிகள் எல்லாம் அவரை விட்டு ஓடிப்போகும். நீங்கள் சுகமாய் நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்கள் அந்த பயமுறுத்துகிற அந்த காரியங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நிந்திக்கிற மனிதர்களை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். அதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிற ஆவிகளை அழித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு திகிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். அந்த திகிலுக்கு நீங்கள் தூரமாவீர்கள், அது உங்களை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஒரு சகோதரி கூட ஒரு சாட்சியை என்னோடு இப்படி பகிர்ந்து கொண்டார்கள். அவர் கணவர் குடித்து மிகுதியாக அடிப்பார்களாம். அவர் வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள், அவர்களோட வேலைக்கு கடந்து விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வாசலில் கால் வைக்கிறதைக்கு அவர்கள் மிகவும் பயப்படுவார்களாம். வீட்டுக்குள் கடந்து சென்றாலே இப்படிதான் ஒரே கூச்சலும் குழப்பமும், ஒரு அவர்களை நிந்திக்கிற சூழ்நிலைகளும், தகாத வார்த்தைகளால் கணவர் பேசுவதும் அடிப்பதும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுமா? அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பார்களாம். அப்பொழுதுதான் ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர்
ஆண்டவர் இந்த ஆலோசனை கற்றுக் கொடுத்தாரா, அவங்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற அந்த பயமுறுத்துகிற நிந்திக்கிற ஆவிகளை என்னுடைய நாமத்தினால நீ அழித்து ஜெபி, எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாரா. இவர்கள் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பின்னால் இருந்து செயல்படுகிற என்னை பயமுறுத்தி நிந்திக்கிற அந்த ஆவிகளை அழித்து ஜெபிக்கிறேன் என்று சொன்ன பொழுது படிப்படியாக அந்த ஆவிகள் அவர் கணவரை விட்டு அது அப்படியே வெளியே சென்றதா. இன்று அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்கள் குடியிருக்கிறார்கள். கணவர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு மனிதனாக மாறியிருக்கிறாரா. முன்பெல்லாம் அவர்கள் வேலை விட்டு வரும்பொழுது வீட்டுக்கு ஏன் வருகிறோம் என்று சொல்லி வீட்டில் காலடி வைக்கவே அவ்வளவு பயந்து கலங்குவார்களாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படியா இல்லை. அந்த பயமுறுத்தின ஆவிகள் அழிக்கப்பட்டு விட்டதுனால சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவங்க வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கணவர் குடிப்பதனால இல்லை, அவருடைய சுவாபங்கள், சிலவருடைய சுவாபங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். அவருடைய அன்பற்ற தன்மைகள், கணவனுடைய அன்பற்ற தன்மை, மனைவியுடைய கடின இருதயம், சில பிள்ளைகள் முரட்டு சுவாபம் உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதை குறித்து நீங்கள் பயந்து கலங்கி இருக்கலாம். சில எதிர் வீட்டுக்காரர்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் நிந்திக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உள்ள நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருப்பீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, அந்த சகோதரியைப் போல அந்த பின்னால் இருக்கிற ஆவியை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் ஓடிவிடும். சில வேளைகளில் அந்த சூழ்நிலைகள் படிப்படியாக நீங்கள் சொல்லலாம், நானும் ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் சில காரியங்கள் அப்படியாக மெதுவாக அப்படியே என்ன செய்யும், கடந்து செல்லும். அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம், துவள வேண்டாம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை துரத்தும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். நீங்கள் திகிலுக்கு தூரமாவீர்கள், அது உங்களை அணுகாது. அடுத்தது நான் பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 4 அது வசனம் 1 முதல் 7 வரைக்கும் பார்த்தோமானால், அங்கு ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரான மனைவிக்கு கடன் இருக்கிறது. அவள் அங்கு எலிசா தீர்க்கதரிசி போய் பார்த்து சொல்லுகிறாள், உடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், இப்பொழுது கடன் நிமித்தமாக என்னுடைய குமாரர்களை கடன் கொடுத்தவர்கள் அடிமை கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவள் பயப்படுகிறாள். தன்னுடைய குமாரர்கள் தன்னுடைய கணவர் வாங்கின கடன் நிமித்தம் அடிமையாக அவன் கொண்டு சென்று விடுவானோ, இதை பார்க்கும் பொழுது சுற்றுப்புறத்தார்களாக நான் நிந்தனை ஆகிவிடுவனோ, தேவனை நேசித்து நடந்தானே, கர்த்தருக்காக ஊழியம் செய்தானே, இப்படி ஆகிவிட்டது, இவன் குடும்பம் இப்படி கடனில் இப்படி மூழ்கிவிட்டது, என்று பிள்ளைகள் அடிமையாகப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி இப்படி மற்றவர்கள் என்னை குறித்து பேசுவார்களோ என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள், பயப்படுகிறாள், திகிலடைகிறாள். அவள் எலிசா தீர்க்கதரிசி போய் சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறார், அங்கு உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறாள். அப்பொழுது அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள், வெறும் பாத்திரங்களை எல்லாம் நீ கேட்டு வாங்கி வா என்று சொல்லி, உன்னும் நீயும் உன் பிள்ளைகளும் அதை கதவை பூட்டிக்கொண்டு உள்ளே இருந்த அந்த பாத்திரங்களில் எல்லாம் இருக்கிற எண்ணெயை வார்த்து வை என்று சொல்லுகிறார். அவள் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாள். அவள் வெறும் பாத்திரங்களை பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் வாங்க செல்லும் பொழுது ஒருவேளை அவர்கள் எப்படி அவர்களை பார்த்திருப்பார்கள், இவள் ஏற்கனவே கடலில் இருக்கிறாள், நம்முடைய பாத்திரங்களை எல்லாம் தருவாளா தரமாட்டாளா என்று சொல்லி ஒரு ஏளனத்தோடு அநேகர் கொடுக்க மாட்டேன் என்று கூட சொல்லி இருக்கலாம். அதையெல்லாம் அவள் தாங்கி கொண்டுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு, தீர்க்கதரிசியின் மூலம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் அதை கடந்து சென்று அதை வாங்கி கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் அப்படியே செய்கிறாள். அந்த எண்ணெய் எல்லா பாத்திரங்களும் ஊற்றப்படும் போது அந்த பாத்திரமெல்லாம் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறாள், பாத்திரத்தை தா என்று சொல்லும் பொழுது அது நின்று போய்விட்டு என்று சொல்லுகிறாள். தீர்க்கதரிசி அங்கு சொல்லுகிறாள், இதை விற்று உன் கடனை கொடு என்று சொல்லுகிறாள். அவள் பயப்படுகிறாள், திகில் அடைகிறாள். இந்த கடன் நிமித்தம் நான் என் குமாரர்கள் அடிமையாகிடுவார்களோ, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் என்பதாக ஒரு அவமானப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடுமோ என்று சொல்லி அவள் திகில் அடைகிறாள். அவள் தீர்க்கதரிசி சந்திக்கிறாள். அவளுக்கு ஒரு தீர்வு வருகிறது. அவள் சொன்ன காரியத்தை கூட அவள் கீழ்ப்படிந்து வெறும் பாத்திரங்களை வாங்கி அப்படியே செய்யும் பொழுது அங்கு அவள் அந்த எண்ணெய் எல்லா பாத்திரங்களும் நிரம்புகிறது. விற்று அவள் கடனை அடைக்கிறாள். அவள் ஜீவனம் பண்ணுவதற்கு அவளுக்கு ஒரு வழி கிடைக்கிறது. அதே போல பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த கடலில் நான் மூழ்கி விடுவேனோ என்று பார்க்கிற அநேகர் அப்படித்தான். நிறைய லட்சக்கணக்கான அநேகர் பார்த்தோமானால் கோடிக்கணக்கான கடன், இந்த கடலில் நான் மூழ்கி விடுவேனோ என்று சொல்லி இந்த திகில் உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்தார் சொல்லுகிறார், திகிலுக்கு
தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த கடனை அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கொண்டு வந்து வையுங்கள். நீங்கள் அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அவரிடம் ஜெபிக்கும் பொழுது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால் நீங்கள் அந்த கடனில் நம்ம மூழ்கி விடுவோம் என்று திகில் அடைய வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். அந்த வழி ஆண்டவர் தாமே உங்களுக்கு வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து பரலோகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒளிப்படத்தின் புதையல்களை கொடுத்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மீண்டு வர தேவன் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அந்த காரியங்களை குறித்து திகில் அடைய வேண்டாம். கர்த்தரே உங்களுக்கு அதை விற்று அந்த கடனெல்லாம் அடைத்து ஜீவனம் பண்ணுவதற்கான வழியை கொடுக்கிறார். திகில் அடையாதீர்கள். அடுத்ததான் நான் பார்த்தோம்னா மனுஷிக வல்லமையை குறித்து இன்று அநேகருக்குள்ள ஒரு பயம் காணப்படுகிறது. மனுஷர்கள் அவருடைய அதிகாரம் படைத்தவர்கள், அவர்கள் செல்வத்தில் அவர்கள் பெரியவர்கள், பணக்காரர்கள், அவர்களால் என்னால் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியாது. நான் அநேகர் பார்த்தோமானால் அவர்கள் நல்ல முறையாக விசாரித்து தான் இடங்களை வாங்குகிறார்கள். ஆனால் பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் அது எங்களுடையது என்று சொல்லி அதை என்ன செய்கிறார்கள், வழக்கு போட்டு அதை அபகரித்து கொள்கிறார்கள். இப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர். இன்னும் அநேக காரியங்களில் அநேகர் மனுஷிக வல்லமையை குறித்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் பயப்படலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். அந்த திகில், அந்த மனுஷிக வல்லமையை கொண்டு நீ திகிலடையாதே, அது உன்னை அணுகாது என்று சொல்லுகிறார். இதே போல தான் நான் பார்த்தோமானால் எலிசா தீர்க்கதரிசி சீரிய ராஜா இஸ்ரவேலை அடிமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் எப்பொழுதெல்லாம் படையெடுத்து வருகிறான் என்பதை எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்கூட்டியே சொல்வதனால் அவர்கள் தோல்வியடைந்தே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சீரியனுடைய ராஜா இதற்கு காரணம் எலிசா தீர்க்கதரிசி தான், அவனை பிடித்து விட்டு வா என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் பார்த்தோமானால் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்புகிறான். எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக சீரிய ராஜா அனுப்புகிறான். அதை பார்த்து கேயாசி சொல்லுகிறான், இங்கே பார்த்தோமானால் தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே சொல்லுகிறான், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் சுற்றி இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், நம்ம என்ன செய்வோம் ஆண்டவனே என்று சொல்லி அவனது மனுஷிக வல்லமையை குறித்து ரதங்களும் இராணுவமும் சுற்றி சூழ்ந்திருக்கிறது என்று கலங்குகிறான். அப்பொழுதுதான் அங்கே எலிசா சொல்லுகிறான் வேலைக்காரனை பார்த்து, அவனுடைய கண்களை திறக்கப்படட்டும், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறான். அப்படி அவன் பார்க்கும்படி அவன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த இடம் முழுவதும் அக்கினிமயமான குதிரைகளாலும் எலிசா தீர்க்கதரிசிக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தரே அங்கே இறங்கி வந்திருக்கிறார். பரலோக சேனையே அங்கே இறங்கி வந்திருக்கிறது. அக்கினிகளால் ரதங்களும் குதிரைகளும் அங்கே நிறைந்திருக்கிறதே அவன் காண்கிறான் என்பதாக பார்த்தோமானால் எலிசா தீர்க்கதரிசி அந்த சீரிய இராணுவத்துக்கு குதிரைகளுக்கும் அங்கு தப்புவிக்கப்படுகிறார். இப்படியாக உங்களையும் சுற்றி சூழ்ந்து வளைந்து நெருங்குகிற அந்த மனுஷிக வல்லமையை குறித்து அவ்வளவுதான் என்று சொல்லி நான் அழிந்து விடுவேன் என்று சொல்லி அதை குறித்து நீங்கள் திகில் அடைய வேண்டாம். கர்த்தர் இன்று பார்க்கும்படியாக உங்கள் கண்களை திறக்கிறார். உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்ததாக காணப்படுகிறது. தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதனால் நீங்கள் அந்த திகிலை குறித்து மனுஷிக வல்லமைகளை குறித்து நீங்கள் திகிலடையாதீர்கள். அது உங்களை அணுகுவதில்லை. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். திகிலுக்கு தூரமாகுவீர்கள், அது உங்களை அணுகுவதில்லை. அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே கலங்கி, எதிர்காலத்தை குறித்து கலங்கி, என்னுடைய பிள்ளை திருமணம் எப்படி நடக்குமோ, அது என்னவாக முடியுமோ, அதற்கு இவ்வளவு தேவை இருக்கிறதே, இல்லை அநேக நாட்களாகிட்டதே, என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய மகளுக்கு குழந்தை இருக்குமா, இல்லை எனக்கு குழந்தை இருக்குமா என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு திகிலோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து என்று சொல்லுகிறார். அது குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். தேவன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இப்பொழுதே உங்களை தலை சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதங்கள் தங்குகிறதுக்காக நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் அந்த நன்மையான ஈவுகளை உங்களுக்கு கொடுத்து விட்டார். பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகளை எல்லா குடும்பங்களிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்பங்களை ரட்சிப்பு உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.